வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாஜா சலேம் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு எப்பவும் போல் ஒரு ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சண்டே அன்றைக்கி எடுத்தது. காலையிலே பாருங்கள் எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கிச்சனில் நிற்கவே முடியல. பயங்கரமான வெயில். இதன் நடுவில் பார்த்திங்கன்னா காலையிலே ஆர்டரோடு தான் நாங்கள் எழுந்திரிச்சோமே. ரெகுலர் கஸ்டமர் தான். சப்பாத்தியும் பெப்பர் சிக்கன் கிரேவியும் வந்திருந்தது. சரி அதை செஞ்சு கொடுத்துட்டு வீட்டுக்காக பார்த்திங்கன்னா சுத்திரியான் செய்யலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணின்னு இருக்கேன். முதல்ல வீடு எடுக்கிற பிளானே இல்லை. சரி இப்போ பொண்ணு சொன்னால் நான் எடுக்கிறேம்மான்னு சொல்லிட்டு அதன் பிறகு தான் வந்து எடுக்கவே ஆரம்பித்தோம். திடீர்னு தான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எடுத்துன்னு இருக்கா. இவ்வளோ வேலைகள் சண்டை இருக்கும் தெரிஞ்சே இந்த சுத்திரியான் செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இந்த சுத்திரா செய்கிறதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா பிரியாணியை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா சுத்திரையால் அந்த அளவுக்கு பயங்கரமான வேலை இருக்குது. ஆனால் பிரியாணியில் பார்த்திங்கன்னா வேலையே இல்லை. பிரியாணியும் சீக்கிரம் முடிஞ்சிடும். சுத்திரையால் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அதனால தான் காலையில் எது செய்யலாம்னு சொல்லிட்டு எப்போவும் இட்லியே தோசை இதே கொடுத்தேன்னா என் பசங்க பார்த்திங்கன்னா கழுவி ஊற்றுவாங்க. சரின்னு சொல்லிட்டு சுத்திரையா வந்து செய்கிறதுக்கு ஆரம்பித்தேன். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா பையன் பின்பக்கம் பார்த்திங்கன்னா வெந்தயெல்லாம் வந்து தூவி விட்டுருந்தா அதுவே செடி வந்துடும்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் தான் எப்போவுமே 24 மணி நேரமும் கிச்சன் பக்கம் தான் இருக்கேன். ஆனால் இது எனக்கு தெரியவே இல்லை. 2 நாள் கழித்து தான் கூப்பிட்டு காமிச்சாமல் இந்த பாருங்கள் இந்த பக்கம் எல்லாம் வெந்தயம் போட்டிருக்கேன் செடி வந்துடும்னு சொல்லிட்டு வெந்தய செடி வருதோ இல்லையோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய புல் செடி வந்து வந்திருந்தது. வெந்தயத்தை என்ன பண்ணியிருக்கேன் அப்படியே வந்து தூவி விட்டுருக்கேன். அதனால தான் அந்த செடியை வரல. அதன் பிறகு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தோண்டிட்டு தண்ணி வந்து ஊற்றி விட்டான். அதுக்கு அடுத்த நாள் தான் பார்த்திங்கன்னா லைட்டாக துளிர் விட்டு இருந்தது. அந்த வெந்தய கீரை வந்திருந்தது. டெய்லியும் அண்ணன் தங்கச்சியும் போயிட்டு இந்த பின்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி விடுறதே வேலையாக இருந்தது இவங்களுக்கு. இதுக்கான ரீசனே பார்த்திங்கன்னா எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெந்தயம் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து தூவி விட்டுருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கே பார்க்கும்போதே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கும்போது அவனே அந்த கத்திரிக்காய் செடி அதன் பிறகு தக்காளி உருளைக்கிழங்கு வெங்காயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சின்னொண்டு இடத்துல பார்த்திங்கன்னா அழகாக நட்டு வச்சுருந்தான். அதில் அறுவடையும் பண்ணான் அவன். அப்போ செஞ்சதெல்லாம் மறந்துட்டா போலக்கு. இந்த முறை பார்த்திங்கன்னா அப்படியே தூவி விட்டு ஒன்றுமே வர காணோம். நான் சொன்ன பிறகு சரி பண்ணி போட்ட பிறகு லைட்டாக அந்த வெந்தய செடி பார்த்திங்கன்னா துளிர் விட்டு இருந்தது. பார்க்குறதுக்கே 2 பேரும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க. சுத்திரங்க தாளிச்செல்லாம் விட்டுட்டு மாவு வந்து கலந்துட்டு அதை திரட்டிடலான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். இருக்கத்திலே பெரிய விலை சுத்திரந்து இது மட்டும்தான். ஏன்னா இந்த சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி அழகாக பார்த்திங்கன்னா திரட்டும். அதுதான் சுத்திரையோட ஹைலைட்டு. நான் தான் வந்து செஞ்சுருந்தேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா பொண்ணும் வந்து உக்காண்டான். நானும் கொஞ்சம் போல் செய்கிறேம்மான்னு சொல்லிட்டு அவளும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே செஞ்சாள். இதே மாதிரி செஞ்சால் இனிப்பும் காரம் 2ம் செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நான் சிக்கன் போட்டு கார சுத்திரன் தான் வந்து செஞ்சுன்னு இருக்கேன். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர். தமிழில் பார்த்திங்கன்னா தக்கடின்னு சொல்லுவாங்க. இன்னும் வேறு சில ஊருங்களெல்லாம் வெவ்வேறு பேர் வச்சு இதுக்கு வந்து செய்வாங்க. இதுக்கு நடுவில் வந்த ஆர்டர்லாம் பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு அதன் பிறகு இது செய்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. அன்றைக்கி டிஃபன் சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா மணி ஒரு 11:30 கிட்ட ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிட உட்காரத்துக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்சாக தான் ரெடி பண்ணி போடணும். ஒரே அடியாக தூக்கின்னு போய் அந்த லொடக்குன்னு போய் போட முடியாது. அப்படியே எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கின்னு அந்த களி ஆட்டம் தான் வரும். சுத்திரையானா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது மாதிரி தான் செய்யணும். ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி வந்து தக்காளி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ தேவைன்னா நம்ம சேனலில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அன்றைக்கி சண்டேன்றதுனால பார்த்திங்கன்னா பருப்பும் வேக வைக்கணும். ஏன்னா ஆர்டர்ஸ் வந்து நிறைய வரும். பருப்பு நான் முதல்ல வேக வச்சா தான் ஆர்டர் வந்து கொடுக்கறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். சரி அது ஒரு பக்கம் வந்து தக்காளி வந்து ஒரு பக்கம் வந்து வெந்துன்னு இருக்கட்டும். நம்ம பருப்பும் பார்த்திங்கன்னா செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பருப்பும் வந்து வேக வச்சுட்டேன். இதுக்கு நடுவிலே பார்த்திங்கன்னா டிஃபன் ஆர்டர்லாம் வந்துருந்தது. பூரியெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் என்னால் வந்து வீடியோவாக வந்து எடுக்க முடியல. ஏன்னா சண்டே வீடியோ இருக்கிறதுக்கே எனக்கு பெரிய விஷயம். அந்த அளவுக்கு எனக்கு டைமிங்கே இருக்காது. பொண்ணு இருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை என்னால் போட முடிஞ்சது. சண்டேயில் மோஸ்ட்லி எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே அந்த அளவுக்கெல்லாம் கடைகள் வந்து இருக்கிறதில்ல. இருக்கும் பெரிய பெரிய கடைகளாக இருக்கும். அங்கே போனீங்கன்னா ரேட்டும் அதிகமாக இருக்கும். நாங்கள் வாங்குகிற சாப்பாடு ரேட்டுக்கு அதெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாது. ஸோ அதனால் காலையிலே சண்டைக்கு போயிட்டு மன்னவர் தேவையான பதார்த்தம்லாம் வாங்கின்னு வந்து வச்சிட்டாரு. இந்த காய்கறி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு தனித்தனியாக எல்லாமே பிரிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கவரில் போடணும். அப்போ தான் நமக்கு ஆர்டர் வரும்போது டக்குன்னு வந்து செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அன்றைக்கி இந்த முருங்கைக்காய் மட்டும் பார்த்திங்கன்னா 150 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கின்னு வந்திருந்தார். அதே மாதிரி காலிஃப்ளவரும் பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே எடுத்துகிட்டு நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும். ஆர்டர் டைமில் இதெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட நேரம் இருக்காது. எல்லாமே இது மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சா தான் ஆர்டர் பார்த்திங்கன்னா கரெக்டாக 20 நிமிஷத்தில் நம்மளால் வந்து செஞ்சு கொடுக்க முடியும்.
நான் இதெல்லாம் எடுத்து வச்சுன்னே இருந்தேன். மன்னவர் பார்த்தீங்கன்னா, அந்த கவரெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எடுத்துன்னு வந்து உக்காந்தாரு. ஏன்னா 2 பேரும் உக்காந்தா தான் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுக்க முடியும். இதுக்கு நடுவுல கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே வாங்கின்னு வந்திருந்தாரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீட்டா வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும். இது எல்லாமே க்ளீன் பண்ணி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் ஒண்ணு வந்திருந்தது. சரி அத வந்து செய்யறதுக்கு போயிட்டேன். தேங்காய் பால் தான் கேட்டிருந்தாங்க. ஒரு 3 தேங்காய் பால் அந்த மாரி தான் வந்து கேட்டிருந்தாங்க. சரி அதுக்காக வந்து நான் கிச்சனுக்குள்ள போயிட்டேன். அத வந்து ரெடி பண்ணி தான் இருந்தேன். மன்னவர் வந்து இத அப்படியே விட்டுட்டு கிச்சனுக்கு வந்துட்டாரு. ஏன்னா தேங்காய்லாம் எடுக்கணும். அப்போ தான் வந்து தேங்காய் பால் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து எடுக்க முடியும்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் அவர் தேங்காய் ஓட்லேருந்து அந்த தேங்காய வந்து எடுத்து குடுத்துருந்தாரு. நான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜார்ல அந்த தேங்காய போட்டு அந்த பால் வந்து எடுத்துன்னு இருந்தேன். தேங்காய் பாலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம்லாம் நமக்கு டைமிங் இல்ல. கரெக்ட்டா ஒரு 5 நிமிஷம் தான் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு. அந்த 5 நிமிஷத்துலயே பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் பால வந்து எடுத்து குடுத்துடணும். தேங்காய் பாலும் பார்த்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரைலாம் கேட்கல. வெறும் தேங்காய் பால் தான் கேட்டிருந்தாங்க. நாங்க என்ன பண்ணுவோம்னா, தேங்காய் பாலெல்லாம் எடுத்துட்டு, ஏலக்காய் வந்து அதில போட்டுட்டு, 2 ஸ்பூன் வந்து சர்க்கரை வந்து போட்டுருவோம். போட்டு கூட அப்படியே வந்து பேக் பண்ணிட வேண்டியது தான். நாங்க இப்படி தான் வந்து தேங்காய் பால் குடுப்போம். இந்த தேங்காய் பாலுக்குன்னே பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட 2, 3 கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெகுலரா இருக்காங்க. அதே மாரி சப்பாத்தியும் அந்த பெப்பர் சிக்கன் கிரேவிக்கும் கஸ்டமர் வந்து ரெகுலர் கஸ்டமர்லாம் இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தேங்காய் பால்லாம் வாங்க மாட்டாங்க. கரெக்ட்டா 3 தேங்காய் பால், 4 இந்த போல இந்த மாரி தான் வந்து தேங்காய் பாலே வந்து ஆர்டர் குடுப்பாங்க. இந்த தேங்காய் பால் ஆர்டரும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து பேக் பண்ணி கஸ்டமர் கிட்ட வந்து குடுத்தாச்சு. ரைடர் தான் வந்து எடுத்துன்னு போயிருந்தாரு. கரெக்ட்டா இதுக்கு 5 நிமிஷம் தான் இல்லைங்களா? ரைடர் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நிமிஷத்துல டான்னு வந்து நிக்கிறாரு. ஏன்னா, சண்டே அன்னைக்கு நெறைய ஆர்டர்ஸ் வரும் அவங்களுக்கெல்லாம். நம்ம கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, 5 நிமிஷத்துல அது 5 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து நின்ட்டாரு அவர். அத பேக் பண்ணி குடுத்துட்டு டிஃபன் சாப்பிடலான்னு சொல்லிட்டு உக்காந்தோம். அதுக்கு நடுவுல மறுபடியும் இன்னொரு ஆர்டர். இந்த டிஃபன் வந்து குழந்தைங்க மட்டும் போட்டு குடுத்தது. நானும் மன்னவரும் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து ஆர்டர் செய்றதுக்காக போயாச்சு. அதன் பிறகு நடுவுல ஒரு 11:30 மணி போல அந்த மினி இட்லிலாம் ஆர்டர் வந்திருந்தது. அத வந்து நான் உக்காந்து சாப்பிட்டேன். இவர் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தான் இந்த சுத்திரியாவே சாப்பிட்டாரு. சண்டேன்றனால பார்த்தீங்கன்னா, கிச்சன் 3லேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் தான் வைப்பேன் ஈவினிங். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வைக்க மாட்டேன். க்ளோஸ் பண்ணிருவேன். அடுத்த நாள் ஸ்கூல்ன்றதுனால மிஸ்பாக்கு ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதா இருந்தது. அதுக்காக தான் கடைக்கு கூட்டின்னு போயிருந்தேன். அவளுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பென்னு, ஒரு பென்சிலு, ஒரு ஸ்கேலு இந்த மாரி தான் வந்து எங்க அம்மா வந்து குடுத்து அனுப்புவாங்க. இதுக்கே அந்த எரேசர்ல பார்த்தீங்கன்னா, பாதி எரேசரா குடுப்பாங்க. பென்சிலும் பார்த்தீங்கன்னா, பாதி பென்சில் தான் குடுப்பாங்க. ஆனா, இப்போத்தி பிள்ளைங்கலாம் இப்ப செய்ற அலப்பறை இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு செய்வாங்க. அந்த பாக்ஸ் எல்லாம் வாங்கின்னு வந்து அவ இஷ்டத்துக்கு அந்த பென்னு, பென்சில் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவ பாட்டுன்னு பேக் பண்ணின்னு இருந்தா. இப்போத்தி பசங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்க இஷ்டம் போல தான் செய்றாங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ரீசன் கரெக்ட்டா வந்து சொல்லிடுறாங்க. அடுத்த பேச்சுக்கே இடம் இருக்காத மாரி பார்த்தீங்கன்னா, பேசிடுறாங்க இப்போதைய குழந்தைங்க. உங்க வீட்ல உங்க பசங்கள்லாம் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டா மிஸ்பா. என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அலப்பறை பண்ணி அவங்க அண்ணங்கிட்டேருந்து எல்லாமே போய் கடையிலேருந்து வாங்கின்னு வந்துட்டா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வைக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு, ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியா வரும். இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.